கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் யோபு 23:11. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போன யோபுவை குறித்து நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் இழந்து போனவன், இழந்து போனதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினவன் இப்பொழுது ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை தவறாமல் பின்பற்றி போகிறார். உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்த போதிலும் ஒரு மனிதனுடைய காலடி தடங்களை பின்பற்றி போகாமல், ஒரு மனிதனுடைய நெறிகளை பின்பற்றி போகாமல், ஒரு மனிதனுடைய வழியிலே அவர் போகாமல் முற்றிலுமாய் முழுவதுமாய் கர்த்தருடைய காலடியை பற்றி பிடித்தது, கர்த்தருடைய கால்களை பற்றி பிடித்திருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அதை கை கொண்டு வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் காலடிகள் யாரை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? யாரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது நம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு சாய்ந்து விடுகிறோமா, விழுந்து விடுகிறோமா? ஆராய்ந்து பாருங்கள். யோபுவை போல அவருடைய அடிகளை பின்பற்றுகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு சாயாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு சாயாமல் உறுதியாய் இருக்கிறவர்களாய் நாம் தேவனுக்காக வைராக்கியம் கொள்வோம். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தது போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, யோபு உபத்திரவத்தின் மத்தியிலே உம்முடைய அடிகளை பற்றி பிடித்தது போல, உம்முடைய காலடிகளை தொடர்ந்தது போல, உம்முடைய வசனத்தை விட்டு சாயாமல் அதிலே நிலைத்திருந்தது போல, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.